122 சங்கீதம் 2ஆம் வசனம். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நீர்க்கால்களாயிற்று. எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த மாதம் நிகழ்ப்படுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் வாக்குத்தத்தங்களுக்கு எதிராக நாம் முதலாவது செயல்படும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் போது உடனே நடக்கும். அதற்கு எதிராக தான் அனைத்து காரியங்கள் நடக்கும். அப்புறமே கர்த்தர் அழைத்து வானத்தில் நட்சத்திரங்களைப் போல உன்னை ஆசீர்வதிப்பது சொன்னார். அவ்வளவு துரிதமாக ஆசீர்வாதம் படவில்லை. கால தாமதமானது. எதிரிடையாக தான் பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. அதுபோல நம் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்ற போது உடனே நடக்கும் என்றும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். எதிரிடையாக கடந்து வரும். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று சொன்னால் மேற்கொள்ளாது. மேற்கொள்ள முடிய கடந்து வருமானால் மேற்கொள்ளாது. பிரச்சனை வரும், நம் வாழ்க்கை கடந்து வரும், மேற்கொள்ளாது. சங்கீதத்திலே வாசிக்கின்றோம். 49ஆம் சங்கீதத்திலே 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசிப்போம். 49 15ஆம் வசனம். மீட்டார். நீங்க பார்க்கிற ஒரு சங்கீதக்காரன் தெளிவா சொல்லுகிறான். ஆனாலும் என்ன செய்கிறார்? தேவன் நம்மை மீட்கத்தக்க தேவனாய் இருக்கிறார். பிரச்சனை ஸ்டில் உங்க வாழ்க்கையில இருக்கு நினைக்காதீங்க, அதை வந்து வெளியே வருவீங்க. ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்ம மீட்டெடுக்கிற சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் தெளிவா சொல்லுகிறார். ஆனாலும் என் ஆத்துமாவை செய்தால் பாதாளத்தின் வல்லமையை தப்பி மீட்பார். பாதாளம் என்பது ஒரு வல்லமையான ஒரு பவர்ஃபுல் இடம். அது யாரெல்லாம் செல்கிறார்கள் கவனித்தோம். கனம் பொருந்திய மனுஷனெல்லாம் அந்த பாதத்தில் இடத்தப்படுவதாக நாம் கடந்த வார்த்தை தியானித்தோம். அதனால் பாதாளம் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு அங்கே அவர் சொல்லுகிறான். பாதாளத்தின் வல்லமையை செய்கிறார் தேவன் தப்பிவித்து மீட்பார் என்கிற ஒரு கான்பிடன்ஸ், ஒரு விசுவாசம் அவனுக்குள் தெளிவாக இருந்தது. அது போல பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க, தெளிவா இருந்தது. அழைத்த தெய்வம் உண்மை உள்ளது. மனம் மாறவோ பொய் சொல்லவோ மனிதன் கிடையாது. அவர் சொன்னது சொன்னதுதான். பாதாளம் நம்மை மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வல்லமைக்கு நம்ம என்ன செய்வது? மீட்பா. தெளிவா அப்படியானா நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு படிகள் எல்லாம் கர்த்தர் நம்முடைய வேற்று மூலமா விளக்கி காண்பிக்கின்றார். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் அந்த காரியங்களை செய்யும் போதுதான் வாக்குத்தத்தங்கள் தீவிரமாய் நம் வாழ்க்கையில் செயல்படும். என்ன செய்ய வேண்டுமா? மறுபடியும் சங்கீத புத்தகம் 22 வாசிகள் 122 வாசிகள். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். யார் இந்த சங்கீதத்தை பாடினார் பார்க்கும்போது தாவீது பாடின சங்கீதம். யாரு? தாவீது என்கிற ராஜா எங்கு நிற்பதை விட, எந்த வாசலுக்கு போவதை விட எந்த வாசலுக்கு வர விரும்புகிறார்? எருசலேமுடைய வாசலுக்கு வர விரும்புகிறார். இங்க வர விரும்புகிறார். எருசலேமுடைய வாசலுக்கு வர விரும்புகிறார். எடுத்து நாம் வாசிப்போம். லூக்கா என்ற சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 வாசிப்போம். இயேசு பிரத்யேகமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து இயேசு பிரத்யேகமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறார். இங்கே பார்க்கிறோம். எருசலேமில் இருக்க வேண்டும். எங்க இருக்க வேண்டும்னா எருசலேமிலே நம்முடைய கால்கள் இருக்க வேண்டும். எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய நகரம். எருசலேம் என்று சொன்னாலே தேவனுடைய நகரம் என்று சொல்லி நாம் தெளிவாக பார்க்க முடியும். யோவான் 10ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. யோவான் 10:22. பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரிகாலமும் நீங்க பார்க்கிறோம். தேவாலயம் எங்க இருக்கிறது? எருசலேமிலே இருக்கிறது. அங்கேதான் தாவீது சொல்கிறான், கால்கள் நிற்கலாயிற்று. எங்க இருக்கிற நம்முடைய கால்கள் எல்லாம் தேவ ஆலயத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய கால்கள். காரணம் என்ன? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள
மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் கால்கள் எங்கே இருக்க வேண்டும்? தேவனுடைய ஆலயத்தின் வாசல்ல கால் இருக்க வேண்டும். இங்க இருக்கு. நம் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே தாவீதை சொல்லுகிறான், எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்க ஆயிற்று. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. பாதுகாப்பு அங்குதான் இருக்கிறது. தேவன் நியமம். சாலமோன் மூலமாக தேவன் ஆலயத்தை கட்டினார். அதைத்தான் யோவானில் வாசிக்கிறோம். அதற்கு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து போவதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட நம்முடைய கால்கள் எங்க இருக்க வேண்டும்? தேவனுடைய ஆலயத்தில் எருசலேமிலே கால்கள் நிற்கலாயிற்று. ராஜா, கனத்துக்குரிய ராஜா, அவன் என்ன செய்கிறான்? நின்றான் என்று சொல்லப்படுகிறது. அவன் தான் அல்ல, மதிப்புக்குரிய ஒரு மனிதர், இஸ்ரவேலுக்கு ராஜா. அவன் ராஜ்யமாகும் போது சகல தேசங்களும் அவனுக்கு பயந்திருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு முன்பாக சவுல் இருக்கும் போது பல தேசங்கள் எருசலேமை இஸ்ரவேலை மேற்கொண்டது. நான் தாவீது வந்த பிற்பாடு எல்லா ராஜ்யங்களும் அவனுக்கு கட்டுப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவனும் ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனுஷன் எங்கே நிற்கிறான்? எருசலேமிலே தேவாலயத்தில் நிற்கிறான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கை எங்கே நிற்க வேண்டும்? தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்படியாக நாம் வாழ்வோம். எருசலேம் தேவாலயம். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற வண்ணமாக தேவன் இந்த கல்லின் சபையை கட்டுவேன், பாரதத்தின் வாசல்கள். இன்றைக்கு தேவன் திருச்சபைகளாய் உண்டாக்கினார். தேவனுடைய ஆங்கிலத்தை பார்க்கும்போது சர்ச் ஆலயம் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? அது போல நம் வாழ்க்கையில் கர்த்தர் சபை மூலமாக, சர்ச் மூலமாக பாரதத்தின் வாசல் நம்மை மேற்கொள்ளாத காரணம் என்ன? நாம் எங்கே இருக்க வேண்டும்? ஆலயத்தில் இருக்கிற அனுபவம் வர வேண்டும். இது நம் வாழ்க்கையில் வர வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் அனுபவம் ஏராளமா இருக்கிறது. என்னங்க ராஜா அவனுக்கு அதிக உறக்கம் இருக்காது. தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக யோசிப்பான், தேசத்தில் இருக்கிற எல்லா தேவைகளுக்காக யோசிப்பான். அவனுக்கு அதிகமான நித்திரை இல்லாதவா இருந்தாலும் எங்கே இருக்கிற அனுபவம் உள்ளவன்? எருசலேமிலே வாசலிலே நிற்கத்தக்கதான அனுபவம் உள்ளவன். எருசலேம் சொன்னால் தேவனுடைய ஆலயம். எங்கே இருக்கிற அனுபவம் உள்ளவன்? அவனுக்கு அனுபவம் இருக்கிறது. யார் அவன்? சொன்னவன் சாதாரணமானவன் அல்ல, தாவீது ராஜா. யார் சொல்கிறது? நாம் அநேக சூழ்நிலைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சொல்ல போனால் இவன் அரண்மனை தான் இருக்க வேண்டும். அரண்மனை இருந்து அவன் உத்தரவு கொடுத்தால் அனைத்தும் நடக்கும். எங்க இருக்க வேண்டும்? அரண்மனை இருந்து எல்லா உத்தரவுகளும் கொடுத்தால் அந்த உத்தரவின் பிரகாரமாய் தேசத்தில் நடக்கும். ஆனால் எங்கே இருக்கும்படி விரும்புகிறான்? எருசலேமுடைய வாசல்ல போய் நிற்கணும். காரணம் என்ன? பாராத்தின் வாசல் என்னை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிரச்சனை என்னை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வியாபாரம் என்னை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பலவிதமான சோதனைகள் என்னை மேற்கொள்ளும்படியே வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொன்னால், ஆனால் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் அனுபவம் எங்கே இருக்க வேண்டும்? எருசலேமிலே வாசல்களிலே நிற்கத்தக்கதான அனுபவங்கள் நமக்கு வர வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். தேவன் அதை வாஞ்சிக்கின்றார். எடுத்து நாம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். இயேசு ஓய்வு நாளிலே சத்தமாகினபடியால் 13ஆம் அதிகாரம் 13:14 லூக்கா. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஓர் இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி தேவனாய் இருக்கிறார். தேவ ஆலயத்தில் தேவனாய் இருக்கிறபடியா செய்கிறார். மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். எருசலேமிலே தேவன் எப்படி இருக்கிறார்? மன ஒழுக்கமா இருக்கிறார். எடுத்து வசனம் 10 அதிகாரம் 30 வாசனம். லூக்கா 10:30 வாசனம்.
இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். இங்கே பார்க்கிறோம், எங்கிட்டு போய்தான் எருசலேமை விட்டு இறங்கிட்டான். என்ன பண்ணிட்டான்? ஒரு மனுஷன் இருந்தான். எங்க இருந்தான்? அவன் எருசலேமில் இருந்தான். எங்க இருந்தான்? தாவீது சொல்கிறான், என் கால் எங்க இருக்கிறது? எருசலேமுடைய வாசல் இருக்கிறது. ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எங்கிருந்து வந்து விட்டான்? எருசலேமை விட்டு இறங்கி வந்துட்டான். இங்க வந்துட்டாங்க. எருசலேம் அதுக்கு மேலா இருக்கிறது, அது கீழாகத்தான் எரிகோ இருக்கிறது. சபிக்கப்பட்ட ஒரு இடம் தான் எரிகோ. எரிகோ என்பது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம். எங்க இருந்தான்? அவன் எருசலேமில் இருந்தான். எங்க இருக்க வேண்டும்னா எருசலேமில் தான் அவனுடைய கால்கள் இருக்க வேண்டும். அங்குதான் தேவனை துதிக்க முடியாத எல்லா முறைகளும் அங்கே இருக்கிறது. ஆனால் அந்த மனுஷன் செய்து விட்டான், எரியோவுக்குள்ளாய் வந்து விட்டான். எரியோவுக்குள்ளாய் வந்து விட்டான். இன்றைக்கு நாம் எங்கிருந்தால் பாதுகாப்பு? எருசலேமில் இருந்தால் தான் பாதுகாப்பு. தேவ பிரசனத்தில் இருந்தால் தான் பாதுகாப்பு. தேவ ஆலயத்தில் இருந்தால் தான் பாதுகாப்பு. தேவனுடைய சமூகத்தில் இருந்தால் தான் பாதுகாப்பு. ஒரு மனுஷன் இருந்தான். தாவீது எங்கே இருந்தான்? எருசலேமுடைய வாசலுடைய கால் என்றது ஒரு மனுஷன் இங்கே பார்க்கிறோம். அவன் எங்க இருக்கிறான்? எருசலேமை விட்டு என்ன செய்கிறான்? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு கள்ளர் கையில் அகப்பட்டான். என்ன படங்க? எங்க போயிட்டாம? எங்க இருந்து போயிட்டான்? எருசலேமை விட்டு வெளியே வந்தான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். அது போல இன்றைக்கு இனிவரும் காலங்களில் வந்து நமக்கு பெரிய பாதுகாப்பு எருசலேம் தான், தேவாலயம் தான், திருச்சபை தான். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளம் மேற்கொள்ளாது. நம்முடைய அனுபவங்கள் எப்பொழுதும் நாம் தேவனை அதிகமாய் துதிக்கின்ற மக்களாய் இருக்க, வீட்டில் இருக்கும் போது கூட அந்த இடமானது இருக்கணும், துதிக்கிறவனாக இருக்க வேண்டும், ஆலோசனைகளை கேட்க வேண்டும், அவரோட பழக வேண்டும், அவரிடத்தில் நம்முடைய தேவைகளை சொல்ல வேண்டும். அந்த ஐக்கியம் இல்லாமல் நாம் விருப்பம் சொன்னால் அவன் எங்கே அகப்பட்டான்? கள்ளர்களுடைய கையிலே அவன் அகப்பட்டான். எங்க இருக்கும் வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு? எருசலேமில் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு இருந்தது. எந்த பயமும் கிடையாதவன் எருசலேமிலே அவ்வளவு பெரிய பாதுகாப்பு. சங்கீதம் 128:5 வாசிங்க. 125:2 வாசிங்க. 125 வாசிங்க. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றைக்கும் தம்முடைய எருசலேமை என்ன சுற்றி இருக்கிறது? பர்வதங்கள் சுற்றி இருக்கிறது. என்ன சுற்றி இருக்கிறது? பர்வதங்கள். மலை வந்து சுற்றி இருக்கு. என்ன பண்ணுங்க? பர்வதம் வந்து சுற்றிலுமா இருக்கிறது. பர்வதம் என்று பெரும் மலையை விட பர்வதம் என்பது ஒரு பெரியது. அதுக்கு மலை என்றும் இருக்கிறது, பர்வதம் அதுக்கு எவரெஸ்ட் பர்வதம். அது போல பர்வதம் எங்கே சுற்றி இருக்கிறது? எருசலேமை சுற்றி இருக்கும் போது உள்ள யாரும் வர முடியாது, கல்மனவோ எதிராளியோ வர. மலை சுற்றிலும் இருக்கிறது. ஒன்று எருசலேம் எங்க இருக்கிறது? தேவ ஆலயம். அதை சுற்றிலும் என்ன இருக்கிறது? பர்வதம் சுற்றி இருக்கிறது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை சுற்றிலும் ஒரு பர்வதம் இருக்கிறது, ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, ஒரு வேலி இருக்கிறது. அவன் செட்டையின் மறைவில் இருக்கிறோம். அவனுடைய சமூகத்தில் நாம் மூடி இருக்கிறபடினாலே நம்ம எந்த செலவும் அணுக முடியும். எருசலேம் என்பது தேவாலயம். எருசலேமை சுற்றி என்ன இருக்கிறது? பர்வதம் சூழ்ந்து இருக்கிறது. மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதை மேற்கொள்ள வேண்டும். எதிராளி பர்வதங்களை மேற்கொண்டு எங்க வரணுங்க? எருசலேமுக்குள்ள வரணும். எங்க வரணும்? நீங்கள் நான் தேவனுக்குள்ளாக இருந்தால் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் நாம் தேவனுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்து விட்டான்? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு வந்துட்டான். எங்க வந்துட்டாங்க? எருசலேமை தாண்டி பர்வதத்தை தாண்டி எங்க வந்துட்டாங்க? எரிகோவுக்கு வந்துட்டான். நீங்களும் நானும் தேவ பிரசன்ன விட்டு வெளியே இருக்கணும்னு சொன்னால் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும், போராட்டங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். சிந்தை எப்போதும் எரிசலமாகிய தேவனை சிந்திக்க வேண்டும். நமக்கு ஒரு காரியமா தேவனோட ஆலோசனை கர்த்தர் செயலில் வல்லவர், ஆலோசனை இருக்கிறவர், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆலோசனை தேவன் அவர். நீ நடக்க வேண்டிய வழி நான் உனக்கு காட்டுவேன், உண்மையை கண்டறை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன். இதுவே வழி, இது நடவுங்கள் என்று சொல்கிற ஒரு சத்தம் துணித்து கொண்டே இருக்கும். எருசலேமிலிருந்து அவன் எங்கே வந்து விட்டான்? எரிகோவுக்கு அவன் இறங்கி வருகிறான்.
வந்த உடனே காத்து கொண்டிருக்கிறான். யார் காத்து கொண்டிருக்கிறது? கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான் பிசாசன். விழுங்கும்படியாக, நம்மை மூழ்கடிக்க முடியாது, நம்மை துக்கப்படுத்த முடியாது, நம்மை துயரப்படுத்த முடியாது, நம்மை சோர்வடைய முடியாத ஒரு எண்ணத்தோடு கூட அவன் அங்கு பார்க்கிற கர்ஜிக்கிற சிங்கத்தை போல. ஆனா சிங்கம் கிடையாது. என்ன கிடையாது? சிங்கத்தை. யார்தான் சிங்கம்? யூத ராஜசிங்கம். யார்தான்? இயேசு கிறிஸ்துதான் யூத ராஜசிங்கம். அவன் போல, அவன் தேவன் அல்ல, தேவனை போல. அதுக்கு அவன் தேவன் அல்ல, அவன் ஒளிய தூதன், அவன் பொய்யானவன். இங்கே பார்க்கிறோம், எரிகோவுக்கு வந்து விட்டான், சபிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து விட்டான். பூமி சபிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துக்கு யார் வந்து விட்டது? அந்த மனிதன் வந்து விட்டான். ராஜா சொல்கிறான், என் கால்கள் எருசலேமிலே வாசல் என்ன பண்ணும்? நிற்கையா. ராஜா தான். அநேக காரியம் இருக்கிறது, அநேக பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிற இடம் தான் எருசலேம் தான். அந்த பிரச்சனையை தீர்க்கும் தேவன் தான். என் பிரச்சனையை தீர்ப்பார், எனக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்கள் சும்மா இருக்கும், நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன்? யுத்தம் பார்க்கிறேன். எருசலேமில் தான் அந்த சத்தம் கேட்கும். தேவ சமூகத்தில் தான் நமக்கு வேண்டிய ஆறுதலான வார்த்தை கேட்கும். பலத்தை தேவன் கொடுப்பார். அதனால் எருசலேம் எப்படி இருக்கிறது? பர்வதங்கள் படிக்குமாறு 125:2. எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. 125:2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கும் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை நம்மள சுத்தி யார் இருக்கீங்க? கர்த்தர். சுத்தி அச்சப்பட யார் சுத்தி இருக்கு? கர்த்தர். புரியாம எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் மனம் புரிந்து போவதே இல்லை. சுற்றிலும் கர்த்தர் இருப்பாங்க. சூழ பாதை விலகுவார் பிரசன்னம். எவ்வளவு வார்த்தை நமக்கு! தேவனுடைய எருசலேமில் தான், தேவ பிரசன்னத்தில் தான் நமக்கு வேண்டிய ஆறுதலான வார்த்தை கிடைக்கும். வேற எங்க கிடைக்காதுங்க. தேவனுடைய வார்த்தையில் தான், தேவ பிரசன்னத்தில் தான் அந்த ஆறுதல், தைரியம் கிடைக்கும். எப்படி இருக்குமா? பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலுமா இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றைக்கும் சுற்றிலும் இருக்கிறார். என்றைக்கும் சுத்தி இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுத்தி பார்த்து யார் தான் இருக்குங்க? கர்த்தர் தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை தொட்டா யாரை தொட்ட மாதிரி இருக்கிறீங்களா? அவரை தொட்ட மாதிரி. புரியல நமக்கு? தைரியமா இருக்கும். ஆனால் என் கால் எங்க இருக்கணும்? எருசலேம் எங்க இருக்கணும்? என் மைண்ட்ல என்னதான் இருக்குங்க? அங்கதான் என் யோசனை உடனே எங்கதான் இருக்குங்க? எனக்கு ஒரே யோசனையா இயேசுதான் எனக்கு. என் பர்வதம் என்னை சுற்றிலும் ஒரு சின்ன ஒரு மதில் பர்வதமா இருக்கிறார். என்ன பண்ண முடியாது? மதிலா பண்ணுங்க, மதிலை மேற்கொண்டு வரலாம், இடிச்சு வரலாம். பர்வதம் யாரா இருக்கிறார்? பர்வதமா இருக்கிறார். சுற்றிலும் பர்வதம். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு தேவ ஜனங்களுக்கு. உனக்கு விரோதமாக எழுப்புதல் என்றாலும் எப்போது என் கால்கள் ஆலயத்துடைய எருசலேமுடைய வாசல்ல நிற்கிற அனுபவம் நமக்கு வரணும். தேவனை பணிகிற அனுபவம் வர வேண்டும். தேவனை புகழ்கிற அனுபவம் வர வேண்டும். வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேற்ற போகிறார் தான். நிறைவேற்றுவதற்கு வேண்டிய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார். வாதத்தின் வாசல்களை மேற்கொள்ளார். எதுவும் மேற்கொள்ளணும். வாசல்கிட்ட வர முடியாதுங்க. வாசல்களில் தாழ்பாலை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தெரியுங்களா? எல்லாரும் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் தேவனை குறித்து. விலகிக் கொள்ள முடியாமல் இருக்கிற தேவனை குறித்து இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதனால்தான் தடுமாற்றங்கள், குழப்பங்கள், கேள்விகள். வசனத்தில் ஜீவன் இருப்பது நமக்கு இன்னும் தெரியவில்லை. உப்பு சாரமற்று போனால் ஒட்டுவதற்குத்தான் சாரம். சுவைக்கு நலவுக்கு சாரம் உள்ளது. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் தாவரை சொல்கிறார், நான் எங்கே இருப்பேன்? எருசலேமிலே வாசல் என்ன பண்ணது? அங்க இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி கர்த்தர் வந்துடுவார். முடிச்சதாக படிக்க மறுபடியும் 25:2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா? கர்த்தர்
கர்த்தர் இது முதல் என்றைக்கும் தம்முடைய ஜனத்தை இருக்குமா போல சொல்ற அது மாதிரிதான் இருக்குமா அதுங்க இருக்குமா நல்லதுக்கு அர்த்தம் அது மாதிரிதான் இருக்கு. அது போல இது போல இருக்கணும்னாலே இது போல இருக்கணும். அவனை பார்த்துக்கோமா அவங்கள பார்த்துக்கோமா நம்ம பார்க்க மாட்டாங்க. அவர் சொல்லுகிறா பர்வதங்கள் சுற்றிலுமா எருசலேம்ல இருக்குமா போல நான் அவனை சுத்தி இருப்பேன். அவன் சொல்லுங்க சூழ்நிலை ஒரு முழுமையா பார்க்கும்போது சுற்றி பர்வதம் தான். எருசலேம்ல இருக்க ஆலயத்தை சுற்றி இருக்க பர்வதம் தான். ஒவ்வொரு தேசத்துல எல்லையோட பர்வத மலை இருக்கிறது. அந்த மலையை மேற்கொண்டுதான் என்ன பண்ண முடியுங்க. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சென்டர் ஒரு மலை இருக்கும் இல்லைங்களா. அந்த மலையை மேற்கொள்ள அதெல்லாம் பாத்தீங்கன்னா சைனாவுடைய அந்த வால் பழங்கிறது அது பாதுகாப்புக்காக உண்டாக்கப்பட்டது. 7 அற்புதங்களுக்கு சைனாவுடைய வால். ஆமா அது போல நமக்கு என்ன இருப்பது நம்ம சுத்தி ஒரு மதிப்பு அதுக்கு பர்வதம் இருக்குது. அதுக்கு நமக்கு மதிப்பெண்ணையாக பர்வதம் சூழ்ந்து அதெல்லாம் கொஞ்சம் கற்பனையில கொண்டு வாங்க தியானிச்சு பார்க்கணும். அதுக்கு கற்புடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும்போதும் தியானமா இருக்கிற மனுஷன் எதை தியானிக்கிறீங்க? ஐயோ அவங்க பாக்குறாங்க நம்மளாம் பாக்குறாங்களா அதை தியானிக்க என்ன பண்றது? ஐயோ நான் பாக்குறாங்க பார்வையே சரியில்லையே அவங்க அதுக்கு உங்க பார்வையை மத்தியில பர்வதம் அதை பார்த்தீங்களா? பர்வதம் இருப்பதை பார்த்தீங்களா? அந்த பர்வதத்தை மீது அங்க வந்தாங்க எருசலேம்ல வரணும். வர முடியுமா? வர முடியுமான்றீங்க. உலகத்தில் இருப்பதை பார்க்கணும் பெரியவர் இருக்கிறாரு. வர முடியுமா? பயப்படாத. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். பெரிய காரியங்களை தேவன் செய்ய நம்ம அழைத்திருக்கிறார். அதனால் அந்த மனிதன் என்ன செய்து விட்டார்? எருசலேமை விட்டு எரியோவுக்கு போகிறான். மறுபடியும் அந்த வசனமாக 10:30 ஒரு மனுஷன் இயேசு பிரேத்திரமாக அழுத்த திருத்தமா சொல்கிறார். பிரேத்திரமாக இது அதாவது அழுத்தமா சொல்றாருங்க. அத அழுத்த திருத்தமா சொல்றார். ஜாக்கிரதை எருசலேம் விட்டு நம்ம எரியோவுக்கு போனா கல்லக்காயிலே அகப்பட்டான். அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். பாருங்க ஒன்று வசத்தை உச்சாங்க, இரண்டாவது காயப்படுத்தினாங்க, மூணாவது குற்றுயிராக சாக குழந்தைங்க சாக பிழைக்க இருக்கிறான். குற்றுயிர் எங்க இருந்து பாதுகாப்பு எருசலேம்ல இருந்தா கல்வி என்ன பண்ண முடியாதுங்க. எருசலேமுக்கு போக முடியும். எனக்கு காரணம் என்ன? பர்வதம் சுத்தி இருக்கு. கல்வனுக்கு போக முடியாது. எருசலேமுக்குள்ள போக முடியாது. காரணம் என்ன? சுற்றிலும் பர்வதம் சுத்தி மலைக்கு உள்ள நடந்து எருசலேம். அவன் என்ன பண்ணா அங்கிருந்து வெளியே வந்துட்டான். எங்க இருந்து வந்துட்டாங்க? எருசலேம் வெட்டி வெளியே வந்துட்டான். இன்றைக்கு நீங்கள் நானும் எங்குதான் பாதுகாப்பு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ சமூகத்தில் தான் பாதுகாப்பு. வேற எந்த பாதுகாப்பு நம்ம மைண்ட் போயிடவே கூடாது. வேற எந்த இடத்துல நம்ம மைண்ட் போகவே தோணும். நம்முடைய நாட்டில பிரதமராக இருந்த இந்திரா காந்தி யோசிச்சு பாருங்க. மிக நடத்துல பாதுகாப்பு கூட நடக்கிறது. பாதுகாப்பு அடிச்சாரு. அவங்க பயணமா பண்ணாங்க. தன் பாதுகாப்பு வராங்க. தன் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. வெளியே போனே தன் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஆபீஸ் தான் போயிட்டு இருக்கிறாங்க. சுற்றி யார் வருது? பாதுகாப்பு படை வருகிறது. யார் வருகிறது? பாதுகாப்பு படைதான் வருகிறது. பாதுகாப்பே கிடைத்தது அல்லவா? கர்த்தர் காவலாயில் காவலர்கள் விழித்திருப்பது இதுதான். தெய்வம் நம்மை பாதுகாக்க அழைத்திருக்கிறபடினாலே நாம் எங்குதான் இருந்தால் பாதுகாப்பு எருசலேமுக்குள்ள இருக்கு. வேத வாசிப்பதில் நேரம் செலவிடுங்க, ஜெபிப்பதில் செலவிடுங்க, தியானிப்பதில் செலவிடுங்க, ஆலயத்துக்கு வருவதில் என்ன பண்ணுங்க? நேரத்தை சொல்ல மாட்டீங்கல்ல. யோசிச்சு பாருங்க. நம்முடைய நேரம் எவ்வளவு வீணா போயிடுது. சீரியஸா பாத்துங்க. எப்படி போது பார்த்தீங்களா? மற்ற கதைகள் என்ன பண்ண உட்கார பண்ணுங்க. 2 பேரும் 3வது நபரை பேசுவாங்க. இவ்வளவு சீரியஸா இருக்கு பார்த்தீங்களா? நேரம் எப்படி போயிட்டு பார்த்தீங்களா? இப்படி செலவிடும் போது அந்த வார்த்தையா இருக்கு. எருசலேம் சுற்றி என்ன இருக்குங்க? பர்வதம் சுற்றி இருக்குமா போல நான் கூட இருக்கிறேன்னு சொன்னா அது ஒரு வார்த்தையா இருக்கு. அனுபவத்துல பார்க்கணும். காரணம் என்ன? நான் எங்கே இல்லாமல் இருக்கிறேன்? எருசலேம்ல இல்லை. என் மைண்ட்ல எங்க தேவனுக்குள்ளாக இல்லை. என் வாழ்க்கை அநேக நேரங்கள் வீணாய் போய்விடுகிறது. தாவீதுக்கு ஒவ்வொரு நேரமும் ஒரு கனமான ஒரு நேரம் வரும்.
ஒவ்வொரு நேரமும் மனிதனுக்கு தன்னுடைய மக்களுக்காக, எதிராளிகளுக்காக, மக்களின் தேவைக்காக யோசிக்க வேண்டியவனாய் இருக்கிறான். ஒரு தலைவன் சொன்னால் அதிக தூக்கமே இருக்காது அவனுக்கு. அது போல அப்பேற்பட்டவன் சொல்லுகிறான், எங்கள் கால்கள் என்ன செய்யமாக எருசலேமிலே வாசல்ல நிற்கலாயிற்று. யாய்க்கு அங்க இருக்கிற வெற்றி யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரியும். எங்கதான் வெற்றி இருக்கு? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, எருசலேமுக்குள் வாழ்ந்தால் வெற்றி. கிறிஸ்துதாவே தேவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை எல்லாம் பிதாவை ஒருவரும் பார்க்க முடியாது அல்லவா? அதனால் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா வெற்றி. எப்படி வெற்றி? என்ன பார்த்தது? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதாவது வெற்றியா? எப்பொழுதும் வெற்றி. காரணம் என்ன? சுத்தி மதிலாக சுற்றி அவர் எனக்கு பர்வதமாக இருக்கிறாரு. மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாரால் மேற்கொள்ள முடியும்? என்னால்தான் மற்றவங்க மேற்கொள்ள முடியும். தேவனால மேற்கொள்ள முடியாது. யாரால மேற்கொள்ள முடியும்? எங்க விட்டு வந்தா மேற்கொள்ள முடியும்? எருசலேமை விட்டு இறங்கி வந்தா மேற்கொள்ளுவான். பிரச்சனை வந்துடும், தடுமாற்றம் வந்துவிடும், வேதனை வந்துவிடும், வெறுப்பு வந்துவிடும், சோர்வு வந்துவிடும், தேவனை கேள்வி கேட்கிற எண்ணம் வந்துவிடும். எங்கிருந்து வந்ததுனாலே அந்த பிரசனத்தை விட்டு இறங்கி வந்துட்டேன். வேதனை பண்ண ஒதுக்கி வச்சுட்டேன், ஜெபத்தை தள்ளிட்டேன், ஆலோசனை விட்டுட்டேன், இறங்கிட்டேன். கேட்டு வந்த போது அவன் என்ன செய்கிறானுங்க? கல்வன் என்ன செய்கிறானே பிடித்து அவனுடைய வஸ்திரத்தை உரித்து என்ன செய்கிறார்கள்? காயப்படுத்தி அவன் வாழ்க்கைய ஒரு கேள்வி ஆயிடுச்சு. அவன் வாழ்க்கையாச்சுங்க ஒரு கேள்விக்குறி இல்லை. நமக்கு பதில் தேவ வார்த்தையில நமக்கு ஆறுதலான பதில் எல்லாம் இருக்கு. அப்படியாக நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 128:5 வாசிக்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். பாருங்க, எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆசீர்வதிக்கிறவன் வாழ்வை காண்பாய், நல்ல வாழ்வை காண்பாய். எப்படி? நல்லா வாழ்வை காண்பாய். எங்கே காண்பாய்? எருசலேமில் இருக்கும் போது வாழ்வை காண்பாய். ஜீவனாக நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த எருசலேமுடைய அனுபவம் இல்லாமல் நாம் வெளியில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். தேவ சமூகத்தில் வெளியில் இருக்கும் வரைக்கும் போராட்டம் தான். தேவ சமூகத்தில் வெளியில் இருக்கும் வரைக்கும் தடுமாற்றம் தான். நமக்கு தெரியல. அந்த எருசலேமுடைய அனுபவம் நமக்கு தெரியாம இருக்கிறது. தாவீதுக்கு தெரிந்தது அந்த அனுபவம். ராஜ்யபாரத்தை விட தேவனுடைய வாசலுடைய கதை இருப்பதே எனக்கு பிரியம் என்று ஆதாயம் நீங்கள் கூட இருப்பதை பார்க்கலாம். வாசல் இருப்பதை நல்லது என்று சொல்லி விரும்புகிறவனா இருக்கிறான். அவனுக்கு தெரியும் இந்த ஜனங்களை எல்லாம் நடத்த வேண்டும், லட்சக்கணக்கான மக்கள் நடத்த வேண்டும் அல்லவா? ராஜ்யம் காக்கப்பட வேண்டும். இதற்கெல்லாம் ஒரே வழி என்ன? ஆலய அணுகுமுறைதான். வேத வசனங்களை வாசிப்பதுதான், நமக்கு ஜெபிப்பதுதான், வசனங்களை தியானிக்கின்ற அனுபவங்கள் எல்லாம் வரும்போது நம்மை எப்படி வைத்திருப்பார் அவர்? சுற்றிலுமாக பர்வதம் எப்படி சுற்றி இருக்கிறது போல பர்வதம் போல சுற்றி இருப்பார். உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது. நெருங்கி வந்தா எங்கதான் போகணும்? பர்வதத்துக்கு தான் போகணும். அந்த பர்வத்தை உடைச்சி உள்ள வந்து கூட சோர்ந்து போயிடுவாங்க, எல்லாமே போயிடுவாங்க. பர்வதம் தவிர பேசல பண்ண முடியாதுங்கிறது மேற்கொள்ள முடியாது. பாதத்தை நாம் எப்படி பாதம் மேற்கொள்ளாத போல அவர்களால் பர்வத்தை என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. அவர் எங்கதான் கிடத்தப்படுவார்கள்? பாதத்தில் அவர்கள் கிடத்தப்படுவார்கள். பர்வதமும் பாதமும் மேற்கொள்ள முடியும். தேவ ஜனங்கள் வாழ்விலே உங்களை யாராலும் மேற்கொள்ள முடியாது. தேவன் பர்வதம் போல இருக்குமா போல அவளை சுற்றிலும் கர்த்தர் கூட இருக்கிறார். வாழ்வை காண்பாய். எதை காண்பாய்? நீங்கள் வாழ்வை காண்பீர்கள், உங்கள் வளமை காண்பீர்கள், மகிழ்ச்சியை காண்பீர்கள், கம்பீரத்தை காண்பீர்கள், ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். எப்போது காண முடியும்? நின்றார் நிற்க வேண்டும். திறப்பில் இருக்கிறவனை தேடின ஒருவனையும் நிற்கணும். தேவனுக்காக நிற்க வேண்டும். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், நிற்கலாம். தேவனுக்காக நின்று பாருங்கள். நிமிர செய்கிறவராக இருக்கிறார். அவர்களும் புரிந்து விடுவார்கள், நாங்களும் எழுந்து நிற்கணும்னா எங்க நிற்கணும்? எருசலேமில் வந்து என் கால்கள் நிற்கலாம். துதிக்கும்படியாக நிற்க வேண்டும், தேவனை உயர்த்தும்படியாக நிற்க வேண்டும். இந்த அனுபவம் இருந்தால் அவர்களுக்கு அதிசயங்களை செய்தது. தானே அதிசயம் நடக்கவில்லை, தானே அற்புதம் நடக்கவில்லை. அவர்கள் செய்ததற்குரிய அவர்கள் கிரிக்கெட்
அனுபவங்களை யோசித்து பாருங்கள். வாக்குத்தத்தம் தாமதிப்பது ஏன்? வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவர் பொய்யுரையாத தேவன். தாவீதுக்கு ஆணையிட்டதை நிறைவேற்றுகிற தேவன் அல்ல. தாமதமாவதற்கு காரணம் என்ன? என்னுடைய வாழ்விலே மாற்றமில்லை. நான் எங்கே நிற்க வேண்டுமோ அங்கே நிற்காமல் நான் எங்கே நிற்கிறேன்? சங்கீதம் 1 வாசிக்கும் போது 2ஆம் வசனம் வாசிக்கும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் கர்த்தரை வைத்து பிரியமாயிருந்து முதல் வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பாருங்க, இந்த 3 அனுபவங்களை விட்டு வெளியே வரல. 3 நடவாமல் துன்மார்க்குடைய ஆலோசனை. துன்மார்க்கன்னா வந்து தேவனை அறியாத அத்தனை பேர் யாருன்னா நம்ம சன்மார்க்கன். தேவனுக்கு யார்? யோபு சொல்லுதா அவன் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய தேவனுடைய மனுஷனை சொல்லி யோபு 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது யோபு சொல்லுகிறார். வாசிக்க 7 வாசிக்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரத்யுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவன். சன்மார்க்கன் இவன் யாருக்கு? சன்மார்க்கன். தேவனை எந்தவனா யாருக்கு? சன்மார்க்கனாக இருக்கிறார். தேவனை அறியாதவங்க துன்மார்க்கன். அவன் சன்மார்க்கன். அப்படியானால் துன்மார்க்கனுடைய வழியில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த அனுபவத்துக்குள் வருகிறோமா? துன்மார்க்கன் யாருக்கு பார்த்தோம்? தேவனை அறியாத அத்தனை பேரும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் சன்மார்க்கன். யோபு என்ன சொல்கிறார்? சன்மார்க்கன். இங்கே ஒரு துன்மார்க்கன் யார் என்று பார்க்கும்போது தேவனை அறியாதவர் என்றுதான் அங்கே சாட்சி சொல்கிறார். மறுபடியும் யோபு 7 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். சாட்சி கொடுக்கிறார். பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ணாங்க? அவங்கள என்ன பண்ணோம்? அவங்க பிடிக்கிறார். இவங்க என்ன பண்ண? இப்படி சொல்லுங்க. அவங்க சொல்ல அவனை போல ஒருவன் இல்லப்பா. நம்ம என்ன பண்ணுங்க? ஆண்டவர் அவனை மாதிரி நான் இன்னைக்கு என்ன பண்றோம்? இல்ல. ஆண்டவர் சொல்லுகிற அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லை. சன்மார்க்கனும் உத்தமனும் பொல்லாப்புக்கு விழுகிறவனும் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். அப்போ இன்றைக்கு இந்த அனுபவத்துக்குள்ளாக யோபு அன்றைக்கு இருந்தான். அன்றைக்கு ஆலயம் கிடையாது. யோபு காலம் கிடையாது. தாவீது காலமெல்லாம் மோசேக்கு பின்பாக பார்க்கும்போது உடன்படிக்கை மூலமாக கர்த்தரை வெளிப்படுகிற விதமெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதன் பிரகாரம் நடக்கிறார். யோபு காலம் கிடையாது. தனக்குள்ளவே தேவனை உணர ஆரம்பித்தார். தேவன் ஒருவர் இருப்பதாக உணர செய்கிறார். ஒரு உருவத்தை பார்க்காதபடிக்கு அந்த உணர்வின் மூலமாக தன் பிள்ளைகளோடு பலி செலுத்துகிற அனுபவத்துக்கு போகிறார். யோபு புத்தகத்தை பார்க்கும்போது ஆலயம் கிடையாது. அதற்கு பின்னால் பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு முன்பாகத்தான் யோபு இருந்தார் சொல்லப்படுகிறது. ஆனால் எப்படி இருந்தார்? அவர் சன்மார்க்கன். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் செய்யக்கூடாது. ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் இந்த அனுபவம். பரியாசக்காரன் யாருங்க? நல்லா கிண்டல் அடிச்சுன்னு கேள்வி அடிச்சுன்னு ஊரு கதை, உலக கதை, அத்தை கதை, அந்த கதை, அந்த கதை பேசி சிரிக்கிற முடியல. அதுங்க பரியாசக்காரர். இதெல்லாம் விளக்கப்பட்டு என் காலையில் நிற்க வேண்டும், எருசலேமிலே வாசல்ல நிற்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த காலையும் கூடாது, உட்காரவும் கூடாது, நிற்கவும் கூடாது, பேசவும் கூடாது. வேறு பிரிக்கப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் அவருக்காக வாழும் பொழுது மேற்கொள்வது இல்லை. இந்த உலகத்தில் வருகிற எந்த தீங்கும் உங்களை மேற்கொண்டு தோற்றதாக சொல்ல முடியாது. நீங்கள் ஜெயித்ததாக தான் சொல்ல முடியும். எது உங்களை பாதித்து உங்களை வேதனைப்படுத்தி விட்டது, வெட்கப்படுத்தி விட்டது, துக்கப்படுத்தி விட்டது, துயரப்படுத்தி விட்டது என்று யாரும் சொல்ல முடியும். மேற்கொள்ளலாம். பாதாளமே மேற்கொள்ளாதே. கணம் பெருத்த மனுஷன் எங்கே கிடத்தப்படுகிறான்? பாதாளத்தில் ஆட்டு மந்தை போல கிடத்தப்படுகிறானே. சமுதாயத்தில் உயர்ந்த மனுஷனாக இருக்கலாம், கிடத்தப்படுகிறானே. 40
முதல் 11 வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீ 49 வசனம். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தில் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கர்ப்பமாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை. அழிந்து போகும் தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்று அவர்கள் உள்ளத்தில் அபிப்பிராயம். அதுக்கு நித்தியமா கட்டுதெல்லாம் இருக்கு நினைக்கிறேன். என்ன பண்றது இல்ல, தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க நமக்கு தான் நித்தியம். என்னதுங்க அவர் உள்ளத்துடைய அபிப்பிராயம். என்னதுங்க நான் கட்டுறது நம்ம தலைமுறை தலைமுறையா இருக்கு நினைப்பேன். என்ன பண்ணாங்க என்னது அவர் கட்டி முடிச்சுட்டு போவாரு. தலைமுறை என்ன பண்ணாங்க மூணா பிரிச்சு என்ன பண்ணாங்க மூணா பிரிச்சு இல்லை வித்து என்ன பண்ணலாம் வித்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். என்ன பண்ணாங்க அவருடைய அபிப்பிராயம் என்ன என்ன பார்த்து ஒரு 10 தலைமுறைக்கான வேலை சொல்கிறது 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிறது. தேவன் பதிலாக 1000 தலைமுறை ஜெனரேஷன்ஸ் ஆசீர்வதிப்பார். அதனால அபிப்பிராயம் அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனப்பொன்மையான இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை. அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை பெருமையா பேசுறாங்க. எல்லாம் பண்ண நான் இருக்கிற நான் முடிச்சு இது பண்ணிட்டு வந்து பண்ண முடியும். அது உள்ளத்தின் அபிப்பிராயம். அதுக்கு ஆனா தேவ பாருங்க இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். என்ன பண்றாங்க இதுதான் வழி. என்ன வழி? மிருகத்தை போல மடிவதுதான் அவருடைய வழி. கணப்பெருத்தவன் தான் மிருகத்தை போல மடிவதுதான் அவருடைய வழி. அதனால இவையெல்லாம் நமக்கு தேவன் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அவருடைய உள்ளத்தின் அபிப்பிராயம் அப்படியே இருக்கட்டும். நீங்க தான் ஜெயிப்பீங்க. அவன் சொல்லுது அவங்க உள்ளத்தின் அபிப்பிராயம். அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆயினும் அவர்கள் சதினா பண்ணாங்க அவர்கள் சொல்ல வெற்றி கொள்றாங்க. வெற்றி கொள்றாங்க பெருமையா பேசிக்கிறாங்க. என்னப்பா அந்த ஸ்டெப்பா ஸ்டேட்டஸ் அப்பா நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். பாதல மேற்கொள்ற இடத்துல இருக்கு பாதல மேற்கொள்ளாதே. பரவனோடு வாழ்கிறீங்களா பரலோகத்தோடு வாழ்கிறீங்களா? என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்கிற தேவனா இருக்கிறாரே, எனக்கு இறங்கி வருகிற தேவனா இருக்கிறாரே, எனக்கு அவர் பர்வதம் போல சுற்றிலும் இருக்கிறாரே. மேற்கொள்ள முடியுமா? வசனங்களை யோசித்து பார்க்க மாட்டோமே. எவ்வளவு தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார். 40 வருஷங்கள்லாம் படிச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த உலகத்தை பார்த்து என்ன பண்ண மாட்டீங்க, நானும் பார்க்கவே மாட்டீங்க. என்ன பண்ண மாட்டீங்க? சீச்சி இந்த படம் அப்படிலாம். அதான் அப்பெல்லாம் வந்து ஒரு நடிகர்ஸ்லாம் போதெல்லாம் மெய்மரெல்லாம் பார்ப்போம். இப்பெல்லாம் அதான் அவங்க தலையா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் சராசரி மனுஷன் தான். யார்தான் அதுக்கு முன்னாடி பார்த்தா அப்படியே கமாண்டு அவங்க எல்லாம் வீட்டுல படப்படமா இருந்தாங்க. வசனம் படமானது படப்படமா ஓட்டிட்டு இருக்கணும். ஹீரோ கொடுத்தாங்க வெற்றி கொண்டாங்க. அவர்தான் என்ன பண்ணாங்க அவங்கள வெற்றி கொள்வது ஒரு கூட்டம் இருக்கிறது. வெற்றி கொண்டாங்க. நான் வெற்றி கொள்வது யாருதான்? தேவனைத்தான். சில ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் என்னை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தராகிய நாமத்தை குறித்தே உயர்த்தணும். அவர்தான் உங்களுக்கு எப்படி இருக்கிறார்? எருசலேமை சுற்றிலுமாக பர்வதம் சூழ்ந்திருப்பது போல சுத்தி இருக்கிறாரு. தைரியமா இருக்கு. மேற்கொண்டார். வாழ்வை காண்பீங்க. எந்த வாரம் காண்பீங்க? எருசலேமின் வாழ்வை காண்பீங்க. எருசலேம் தேவனுடைய நகரம், எருசலேம் சமாதானம், எருசலேம் சந்தோஷம், எருசலேம் சுகம், எருசலேம் ஆனந்தம். அதனால் அந்த ஆறுதலின் வாழ்வை காண்பீர்கள், சமாதானத்தின் வாழ்வை காண்பீர்கள், சுகத்தின் வாழ்வை காண்பீர்கள். எப்பொழுது காண்போம்? நின்றால்தான் காண்போம். துன்மார்க்கர் வழி இல்லாமல் பரிகாசக்கார வழியில உட்கார அங்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஐக்கியம் இருக்கக்கூடாதுங்க. அந்த ஐக்கியத்தில் இருக்கவே கூடாது. நாம் பிரிக்கப்பட்டவர்கள். நம்முடைய மைண்ட் என்னதான் இருக்கிறது? அதுதான் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுக்காக எப்படி வாழ்வது, இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். அவர் வந்து குடும்பத்துல ஒரு நபரா இருக்கணும். குடும்பத்தை தேவன் இருக்கிறது. இது என்னைக்கு நான் தங்கும் இடம், நீங்க இருந்த வாசம் பண்ணணும். குடும்பத்துக்குள்ள அவர் நபரா இருக்கணும். ஒருவேளை குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத கணவர் மனைவியா இருக்கலாம். உங்களோட கூட கர்த்தர் இருப்பதினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசியும் போது நீங்களும் வீட்டாரும் உங்க மூலமா ரட்சிக்கப்பட்டாங்க. உங்களை பார்க்கும்போது யாரை பார்ப்பா? உங்க மனைவியை பார்ப்பா, உங்க கணவனை பார்ப்பா, உங்க தாயை பார்ப்பா, உங்க தகப்பனை பார்ப்பா, உங்க பிள்ளைகளை பார்ப்பா. எருசலேம் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த மனிதன் எருசலேமை விட்டு இறங்கி வந்தான், காயப்பட்டான், வஸ்திரம் எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள், குற்றுகிறார்.
குற்றில்லாத குழப்பமான நிலைமையில வசனப்பட்டான். ஆனாலும் அதை படிச்சு பார்க்கும்போது அங்கே தேவன் இறங்கி வந்தார் மனிதனுக்காக. அவன் காயத்தை கண்டே செய்தார், தன் சுய வாகனத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை கொண்டு போய் விடுகிறவராக நல்ல தேவனா இருக்கிறார். அதனால் நாம் இறங்கியிருந்தாலும் கூட தேவன் இறங்கி வர வல்லவராக இருக்கிறார். நாம் எங்கேதான் இருக்க வேண்டும்? எருசலேமில் தான் இருக்க. தேவனுடைய சமூகத்தில் தான் நம்முடைய உறவு இருக்க வேண்டும். குடும்பத்தில் தேவன் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் எத்தனை நபரோ அந்த நபரோடு கூட அவர் தலைவராக இருக்க வேண்டும், அவர் மெய்ப்பராக இருக்க வேண்டும். அவர்களுடைய எல்லாவற்றிலும் ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனை கர்த்தராக இருக்கும் போது எதுவும் உங்களை மேற்கொள்ளலாம், எதுவும் உங்களை மேற்கொள்ளலாம். மேற்கொள்வது போல பலக கிட்ட கர்த்தர் மதிலா இருக்கிறார். கர்த்தர் பர்வதம் கிட்ட இருக்கு. பருவத்தை சேதப்படுத்த முடியாது, பருவத்தை மேற்கொள்ள முடியாது. அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த அனுபவத்தில் செல்வோம். கடைசி ஒன்றை முடித்து சொல்லி முடிக்கிறேன். வெளிப்பட்ட விசேஷம் 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இங்கே பார்க்கும் தேவாலயம் எல்லாம் இடிக்கப்பட்டு மனுஷனால் அது தாக்கப்பட்டு தேவ பிரசனம் எல்லாம் இழக்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் உலகம் தள்ளப்பட்ட பிற்பாடு யோவான் அங்கே பார்க்கிறோம். இது புதிய எருசலேம் சொல்லும் போது பரலோகத்தை விட்டு இறங்குகிற ஒரு எருசலேமை பார்க்க போகிறோம். முடிவு எங்கதான் பார்க்க பாருங்க, எருசலேமில் தான் தேவன் இறங்குவார். ஒரு புதிய எருசலேம் மறுபடியும் வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேம் பரிசுத்த நகரத்தை விட்டு தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பாருங்க, இப்போது எல்லாம் இடிக்கப்பட்டு இன்னைக்கு பார்க்கும் போது ஆலயம் எல்லாம் இடிக்கப்படுகிறது, இன்னைக்கு சபையெல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது, ஊழியம் எல்லாம் எடுக்கப்படுகிறது. எல்லாம் நடந்தாலும் கூட ஒரு புதிய எருசலேம் எங்க வர போகிறது? 1000 வருட அரசாட்சி வருங்க. இங்கே நாம் சந்திக்கிற எருசலேம் நம்மளுடைய புதிய எருசலேமாய் வரப்போகிறது. அது என்ன செய்கிறது? இறங்கி வர கண்டே அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இல்ல, தேவன் என்ன செய்யறது? ஒரு எருசலேமுக்குள்ளாக செய்கிறார், ஒரு தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. மைண்ட பாருங்க, நமக்கு ஒரு அருமையான ஒரு எருசலேம் நகரத்தை தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். யார் உண்டாக்குவது போல? மணவாட்டிக்கு உண்டாக்குவது போல அவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு சில பார்த்து இந்த தாஜ்மஹால் யாரெல்லாம் நினைச்சு கண்டா தெரியுங்களா? ஷாஜகான் யார் நினைச்சு கண்டாரு? மும்தாஜ் யார் நினைச்சு கண்டாரு? யார் மைண்ட் வச்சு கண்டாரு? எவ்வளவு அழகா உலகத்துல அதுவும் ஒரு அதிசயத்துல யார் நினைச்சு கண்டாரு? தன்னுடைய மனைவி, தன்னுடைய மணவாட்டி, தன் காதலிக்கா. அது போலதான் இயேசுல பண்றாங்க. நம்ம மணவாட்டியை பார்த்ததுனால நமக்காக கண்டிக்கிறார். அவன் சொல்ல பார்க்கலாம் எவ்வளவு ஏக்கத்தோடு இருக்கிறார். மணவாளன் ரசிகர்களை பார்க்கிறோம். மணவாட்டி என்று அது புருஷனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி இங்க அலங்காரம் இல்ல அர்ப்பணங்க. அங்க அந்த ஒரு எருசலேம் ஆலயத்தை அலங்காரமா வச்சிருக்கிறார். நம்ம அலங்காரம் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு அலங்காரம் கட்டுனாங்க. என்ன இருக்கு? ஒருத்தர் பார்த்த போட்டால போல அலங்காரம் அப்படி அவங்களுடைய முகம் கருப்பதான் இருக்கும். ஆனா இப்படி பாவத்துக்கு செக்க செவிழ்ந்தாங்க. அலங்காரம் அப்படின்னா பண்ணுங்க, செக்க செவிழ்ந்தாங்க பார்த்தோம். 2ஆம் மறுபடியும் அலங்காரம் போயிடுச்சு. அலங்காரம் அங்க எவ்வளவு அழகா சொன்னீங்கன்னா அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல அன்பை பாருங்க. எங்க நடுற அன்பை முடிக்கும் போது கூட அன்பதான். அன்பை சொல்லி பார்க்கலாம். முடிக்கிற நிருபம் 21, 22 முடிக்க போகிறதா? அங்கே சொல்லுகிறதா, நான் மணவாளன், நீங்கள் மணவாட்டி. உனக்காக அலங்கரிக்கப்பட்டதான ஒரு ராஜ்யம் எருசலேமை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். என்ன கிடையாதுங்க? அங்க துன்பம் துயரம் ஒன்றுமே கிடையாது. ஒன்று வாசிக்கும். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. எல்லாத்தையும் அவிஷயம் பண்ணுங்க, எல்லா அத்தியாவசியம் பண்ணுங்க. நமக்கு ஒரு புதிய நகரத்தை உண்டாக்கி உண்டாக்கி எருசலேம்ல இன்றைக்கு வாழ கத்துக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? நமக்கு ஒரு எருசலேம் உண்டாக்க போகிறார். கடைசியாக 20ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும்.
ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் என அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாதவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே. நம்ம தான் ஜீவ புத்தகம் பேர் எழுதப்பட்டிருக்கு. நம்மள என்ன போக போறாங்க, இந்த புதிய எருசலேமுக்குள்ள போக போறோம். அவன் சொல்ல போறான், இந்த உலக எருசலேமை எல்லாம் என்ன பண்ணலாம், ஒடுக்கலாம், அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். என்ன பண்ணலாம், நம்மளும் என்ன பண்ணலாம், சபையை இடிக்கிறதுக்கான ஒரு காரணம் வரலாம், தேவஜனங்கள் அடிப்பதற்கான ஒரு நேரம் வரலாம், எப்படி நடக்கலாம். ஆனா அவையெல்லாம் முடிந்து போகும். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரம் கூட கிடையாது. என்ன கிடையாது, கடல் கூட, சுனாமி கிடையாது. நாம சொல்ல போகலாம். எப்பேற்பட்டது பெரிய பாதுகாப்புகளை கற்றுக்கொண்டு போகிறார். இதெல்லாம் யோசிக்கிறோமா இல்லையா? நம்ம மாயத்தெல்லாம் யோசிக்கிறோம், உலகத்தான் யோசிக்கிறத மாதிரி வறுமையில் எப்பேற்பட்ட ஒரு காரியம் நம்ம யோசிக்கிறோமா? புதிய ஒரு வானம், புதிய ஒரு பூமி, அங்க என்ன கிடையாது, சமுத்திரம் கிடையாது, தொடர்ந்து படிச்சா சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது. யாருதான் யாரை நினைச்சாங்க, இயேசுதான் நினைச்சீங்க. படிச்சு பார்க்கணும். அதெல்லாம் எவ்வளவு நம்ம மேல அக்கறை உள்ளவரா இருக்கிற பார்த்தீங்களா? மனவாட்டிக்குன்னு அலங்காரமான ஒரு அருமையான எருசலேமை தேவன் கட்டுகிறார். அந்த மனவாட்டி யார் தாங்க? சபைதான் மனவாட்டி. யார்தான் மனவாட்டி? நாம் தான். நமக்கென்று அழகிய நகரத்தை எல்லாம் உண்டாக்குகிறது. அப்படின்னாலே இந்த பூமியில நினைக்கிறான் நித்திய காலமா வீடு இருக்கும்னு நினைக்கிறான். என்ன பண்ண முடியாதுங்க, நித்திய காலமான ஒரு ஆட்சியம். இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா நமக்குள்ளாக ஒரு உற்சாகம் படிச்சுனா விசுவாசிக்கணும். படிச்சுனா பண்ணும் இதெல்லாம் நடக்குமா நினைச்சா நடக்காது. விசுவாசம் அதுக்கு நான் எங்க போனாரு 1000 வருட அரசாட்சி கூட நான் போவேன். நான் யாருன்னா, நான் என்னுடைய காதல் எங்க இருக்கிறது, எருசலேமில் இருக்கிறது. ஜீவபுத்திரனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்படாதவன் என்ன செய்யலாம், அவன் அக்கினியிலே தள்ளப்படுகிறான். நமக்கென்று ஒரு எருசலேம் இறங்க போகிறது, புதிய வானம், இதெல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சேன் இது மாதிரி அந்த எனக்கு இதெல்லாம் நான் ரசிகை பத்தி பேசுனா இந்த வருஷம் பயங்கரமா இதை பத்திலாம் பேசுற நம்ம ஒருவேளை எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யோசிச்சு பார்த்து ரொம்ப ஆசையா இருக்குது. துன்பம் இல்லாத ஒரு இடம், துயரம் இல்லாத ஒரு இடம். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எருசலேமில் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனோடு உருவாட கற்றுக்கொள்ளுங்கள். தேவனோடு ஐக்கியம் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவனத்தில் ஆலோசனை கேட்கும்படியே கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு நம்முடைய வழியை திறந்து கொடுக்கும்படியே கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் அவர் ஆலையும் எனக்குள்ளே இயேசு. அவ்வளவுதான். நாம் தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த அனுபவத்தில் போகும் எதுவும் உங்களை மேற்கொள்ளார். பாதாளமே மேற்கொள்ளாது. மற்றதெல்லாம் எப்படி மேற்கொள்ளும்? கீழே இருக்கிற பாதாளம் மேற்கொள்ளாது. மேல இருக்கிற மனுஷன் எப்படி மேற்கொள்ள முடியும்? அவன் ஒரு மண் தானே. அவனுடைய உள்ளத்தின் அபிப்பிராயம் அப்படி, அவன் யோசனை அப்படி. அவனை பார்த்து பைத்தியம் என்ன பண்ணுது, உன் யோசனை அப்படிப்பா. என் பார்வைக்கு நீ யார் தானி, நீ பைத்தியம். என் மகன் யாரா இருக்கிறான், சன்மாக்கன், என்னை நேசிக்கிறவன். அவனை நான் வேடி எடுத்து வைத்திருக்கிறேன். அவனை சுற்றில எப்படி இருக்கிறானே, பர்வதம் சுற்றிருப்பது போல இருக்கிறேன். தொட்டு பாருங்க, அவனை தொட்டா என்ன தொட்ட மாதிரி. இவ்வளவு நெருக்கமான உறவு தான் தேவன். நமக்கென்று 1000 வருட அரசாட்சிக்கென்று அலங்காரமான ஒரு எருசலேமை தேவன் கட்டுகிற அளவுக்கு அன்புள்ளவர். இந்த உறவு சாதாரண உறவு கிடையாது, நித்திய உறவு. நிரந்தரமில்லாத உறவுக்காக ஏங்கி தவிக்கிறது. இன்னைக்கு உண்மையில்லாத உறவுக்காக நம்ம உருகுறோம் போகிறோம். உண்மையான உறவு அவர் தான். உருக்கமுள்ளவர் உறவு அவர் தான். மன துருக்கத்தில் எப்படிப்பட்டவர், மகத்துவம் உள்ளவர். படிச்சு பாருங்க. அதை படிச்சு யோசிச்சு பார்த்தாங்க, அதை நீங்க சிந்திச்சு பார்த்தா அதனுடைய வல்லமை புரிய ஆரம்பிக்கும், அதன் சுவை தெரிய ஆரம்பிக்கும். அதை யோசிக்காம பிரச்சனை யோசிப்பதனால இதனுடைய மகிமை தெரியாம போய்விடுகிறது. அதிகமாக வசனங்களை படி, அதிகமாக தேவனோட நேரத்தை செலவிடுங்க, மைண்ட்ல செலவிடுங்க. அதுக்காக வேலையெல்லாம் விட்டு என்ன பண்ணது, விளக்கணும் கிடையாது. மைண்ட யோசிக்கல, வேலை செஞ்சுக்கிட்டு மைண்ட யோசிக்கலாம். இல்ல யோசிக்க முடியாதுல்ல, மைண்ட் வேலை செய்யாதுங்க. வீட்டுக்குள்ள போனது சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. மைண்ட் போன இந்த மூஞ்சிக்கு வேலை இருக்கணுமா, இந்த மூஞ்சிக்கிட்ட அதுதான் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, மைண்ட அவர் வருவாரு, அவருக்கு சுட சுட என்ன பண்ணுவோம், யோசிச்சு பாருங்க. மைண்ட் இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. செய்யறோம், ஆனா மைண்ட் என்ன யோசிக்கிறது சொல்லுங்க. எவ்வளவு மைண்ட யோசிக்கிறாங்க. இந்த மைண்ட் தான் சின்னதுக்கு நீங்க செஞ்சிடாதவரை இந்த ஆதாரத்துக்காக ஸ்தோத்திரம். இதை எங்களுக்கு சுவையை மாற்றுவீங்க.
நாங்க போகிறோம் ஐயா, நீங்க முன்ன போங்க ஐயா, ஆண்டவரே இந்த காத்து நீங்க செய்யுங்க ஐயா. இப்படி உள்ளத்துக்குள்ள அதுக்குள்ள நீங்க ஸ்டெயின் பண்ணி கத்தினா கூட கூப்பிட விட அவசியம், மைண்ட்ல யோசிச்சுட்டே நீங்க போகணும். தேவன் எதையும் மேற்கொள்ள அனுமதிக்க கண்களை மூடுவோமா? மேற்கொள்ளா எதுவும் உங்களை மேற்கொள்ளாதான் தாவீது தீர்மானம் செய்தார். தாவீது ஒரு தீர்மானம் செய்தார். ராஜா எருசலேமிலே என் கால்கள் வாசலில் இருக்கலாம். தேவ ஆலயத்திலே தாவீது நின்றார். வாசலில் நின்றார். அந்த வாசலுக்காகவே ஏங்குகிறார். ராஜா முன்னே சென்று அவருக்கென்று ஒரு சிங்காசனம் அங்கே கொடுக்கணும், அமர்வுக்கு. அதெல்லாம் யோசிக்க நின்னா போதும். ஒரு தாழ்மை, தேவ சமூகம் என்றால் ஐயோ ஆண்டவர்கிட்ட போகணுமே என்ற அந்த தாழ்மை நமக்கு, ஐயோ தேவகிட்ட நான் போகணும்ன்ற அந்த வாஞ்சை நமக்கு 122 ஒன்று படிச்சு பார்க்கும்போது ஆலயத்துக்கு போகும் பாருங்கள் சொன்னது மகிழ்ச்சியா இருந்ததா அந்த தாகம் நமக்கு இருக்குங்களா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அமர்ந்திருக்கிறோம் என்ன யோசி, எங்க நிக்கணும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் யோசிக்கிறீங்களா? தீர்மானிங்க. தாவீது தீர்மானித்தான். தேவன் சொன்னார் என் இதயத்துக்கு ஏற்ற வாழ்க்கை தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கைக்குள்ள தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றதாக தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றதா நீங்க இருந்தீங்கன்னா உங்க இதயத்துக்கு ஏற்றதெல்லாம் அவர் செய்வார். மன விருப்பத்தை அப்படியே தேவன் நிறைவேற்றுவார். சுற்றிலும் பர்வதம் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் உங்களை சுற்றிலும் இருக்கிறார். மேற்கொள்ளாது, விரோதம் மேற்கொள்ளாது, குரோதம் மேற்கொள்ளாது, வாதை மேற்கொள்ளாது, வம்பு மேற்கொள்ளாது, சண்டை மேற்கொள்ளாது, சூனியம் மேற்கொள்ளாது, மந்திரம் மேற்கொள்ளாது, பிரச்சனை மேற்கொள்ளாது. சுற்றிலும் பர்வதமாய் கர்த்தர் இருக்கிறார். நீ சுற்றிலும் கர்த்தர் சூழ்ந்திருக்கிறார். உன் குடும்பத்தை சுற்றிலும் பர்வதம் போல கர்த்தர் சூழ்ந்திருக்கிறார். பர்வதத்தை போல கர்த்தர் சுற்றிலும் இருக்கிறார். ஓ வாதையை சமைக்கிறவர்களா, வாதைகளை சமைக்கிற ஆண்டவரே, எல்லாரும் எரிச்சல்கள் ஆண்டவரை மேற்கொள்ள கூடாது ஐயா. வன்கண்ட குடும்பங்களை மேற்கொள்ள கூடாது ஐயா. பலவீனமான குடும்பங்களை மேற்கொள்ள கூடாது ஐயா. வஞ்சனை மேற்கொள்ள கூடாது ஆண்டவரே. ஓ லோர்வை துதிக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் சூழ்ந்திருக்கிறீங்க. பர்வதம் எருசலேமை சுற்றி இருக்குமா போல ஆண்டவர் குடும்பங்களை சுற்றி இருக்கிறீர். தியானிக்கிற குடும்பம் ஐயா, யோசிக்கிற குடும்பம் ஐயா, தேவனை முன்வைக்கிற குடும்பம் ஐயா, தேவனுக்காக வாழ விரும்புகிற குடும்பம் ஐயா, அந்த குடும்பத்தை சுற்றிலும் தேவன் சூழ்ந்திருக்கிறீர். தேவன் சூழ்ந்திருக்கிறீர். ஓ ராத்திரியா வாதை விலகுகிறது, வாதை விலகுகிறது, வியாதிகள் விலகுகிறது, வன்கண்கள் விலகுகிறது, பொறாமைகள் விலகுகிறது, எரிச்சல்கள் விலகுகிறது. ஓ ரீதரமையாதியா விரோதங்கள் விலகுகிறது. ஓ லோர்வை துதிக்கிறீங்க. தீர்மானித்த ஜனங்களுக்கு சோதரம் ஐயா. உங்களுடைய வீட்டாண்டவர் இருக்கிறவர்களுக்கு தீர்மானிக்கின்ற கர்த்தாவே, இனி என் கால்கள் தேவ சமூகத்தில் இருக்கும். தேவ சமூகத்தை துதிக்கும், தேவ சமூகத்தை தியானிக்கும், தேவ சமூகத்தை ஜெபிப்போம் என்கிற தீர்மானம் கொள்ளட்டும் ஐயா. நாங்கள் தீர்மானித்தது போல நாங்களும் தீர்மானிக்கிறோம் ஐயா. தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிக்கிறார். எங்களை சூழ்ந்து கொண்டீர் ஐயா, எங்களை சூழ்ந்து கொண்டீர் ஐயா. சுற்றிலும் நீர்தான் ஐயா, எப்பக்கம் பார்த்தாலும் கர்த்தர்தான் ஐயா. ஆண்டவரே, எந்த வழியிலையும் சத்துரு உள்ளே பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே